Hi friends, welcome to my Krishva Vlog. இன்னைக்கு நாம Krishva Vlogல என்ன பார்க்க போறோம் அப்படினா மட்டன் தம் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நாம மட்டன் பிரியாணி எப்படி பண்றது அப்படினு பார்க்கலாம். இப்போ நம்ம மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்கு விறகடுப்பில் தாங்க பண்ண போகிறோம். அதனால் விறகடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் வந்து 1 லிட்டர் எண்ணெய், ஒரு 3/4 லிட்டர் கிட்ட வந்து நெய் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம நெய்யும் சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துடலாங்க. பட்டை, அப்புறம் பிரியாணி இலை, லவங்கம், அன்னாச்சிப்பூ, சோம்பு அந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா அந்த பட்டை எல்லாம் நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வரணுங்க. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இதில் வந்து நாம் சோம்பு எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. லைட்டாக கருகிடாமல் வந்து நம்ம இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்க போகிறோங்க. இப்போ பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இதை கலந்து விடணுங்க. மிளகாய் வந்து நல்லா வேகணும். வந்து மிளகாய் வந்து நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகாய் சேர்த்ததுக்கு அப்புறமா வந்து இதில் வந்து நம்ம பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணுங்க. அது வரைக்கும் நல்லா ஒரு கோல்டன் கலரில் வரணுங்க. அந்த வரைக்கும் வந்து நம்ம நல்லா இதை கலந்து விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், இப்போ தான் லைட்டாக வதங்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இது கூட வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா மறுபடியும் கலந்து விட்டுக்கலாங்க. தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகி வரணுங்க, நல்லா வதங்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. பிரியாணிக்கு வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணுங்க. வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் கலரில் வரணும், அந்தளவுக்கு வந்து நம்ம நல்லா வதக்கணும். பாருங்கள், இது வந்து மரத்தடியில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோங்க, அதை தான் எடுத்து போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கணும். மறுபடியும் நம்ம அடிப்பிடிச்சிடாது, கலந்து விட்டுட்டே இருக்கணும். நம்ம எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தா தாங்க வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் ரொம்ப அடிப்பிடிச்சிடாது. அதனால் நீங்கள் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் எல்லா சைட்ஸும் வந்து நல்லா வேகும். இப்போ இந்த மாதிரி தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆனதுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதை ஃபுல்லும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்ததுக்கு அப்புறமா வந்து லைட்டாக அடிப்பிடிக்க ஆரம்பிக்கோங்க. அதனால் நல்லா நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம பிரியாணி மசாலா சேர்த்துடலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம 2 பாக்கெட் வந்து பிரியாணி மசாலா சேர்த்துருக்கோம். நான் இன்றைக்கி வந்து கடையில் வாங்கின பிரியாணி மசாலா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த பிரியாணி மசாலா சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்க போகிறோங்க. மிளகாய்த்தூள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம பிரியாணி மசாலா ஆல்ரெடி பச்சை மிளகாய், அது போக நம்ம மிளகாய்த்தூள்லாம் சேர்க்கறனால உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தது வந்து லைட்டாக கீழே அடிப்பிடிக்க மாதிரி அந்த மாதிரி இருக்கும். பாருங்கள், இதை வந்து நல்லா நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலைன்னா வந்து நல்லா அடிப்பிடிச்சிடும். அதனால் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், இப்போ நம்ம அந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்ததெல்லாம் எவ்வளோ நல்ல ஒரு கிரேவியாக ஃபார்ம் ஆகி வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா வந்து இதில் வந்து நாம் புதினா மல்லி சேர்த்துக்கலாங்க. நம்ம இந்த மாதிரி நல்லா மசாலாலாம் வெந்ததுக்கப்புறமா புதினா மல்லி சேர்த்தோம் அப்படின்னா அதோட ஃப்ளேவர் வந்து அப்படியே ஃபுல்லாக கிடைக்கும். அதுக்காக தான் இதை வந்து நம்ம லாஸ்ட்டாக சேர்க்குறோம்.
இப்போது புதினா மல்லி எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்ச மட்டன் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம எப்போவுமே பிரியாணி வந்து மட்டன் பிரியாணி பண்ணும்போது அதிகமாக மட்டன் பிரியாணி வந்து ஒரு 3 கிலோ 4 கிலோ 5 கிலோ அந்த ரேஞ்ச் நம்ம பண்ணணும் அப்படின்னா அந்த வேக வச்சு சேர்த்துக்கிட்டோன்னா பிரியாணி பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்குங்க. இப்போ வந்து நம்ம வேக வச்ச மட்டனை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து நம்ம இந்த மாதிரி பாருங்கள். இப்போ நான் ஒரு பேட்ச் சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுட்ருக்கேன். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மட்டனை எடுத்து நம்ம வேக வச்ச மட்டனை நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம எல்லா மட்டனையும் சேர்த்தாச்சு. நம்ம வந்து இந்த மாதிரி இப்போ வந்து பிரியாணி பண்ணும்போது 5 கிலோ மட்டனுக்கு வந்து 5 கிலோ ரைஸ் அந்த மாதிரி ஈவனாக வச்சு பண்ணோன்னா பிரியாணி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க நம்ம கம்மியாக பண்ணுறதை விட. இப்போ நம்ம மட்டன் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்து இதில் கலந்து விட்டாச்சு. பாருங்கள் நல்லா வெந்து வந்துட்டுருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு கல் உப்பு நம்ம நல்லா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த மசாலா மட்டன் எல்லாத்துலேயும் வந்து நல்லா உப்பு வந்து செட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கங்க. கலர்ஃபுல்லாக இருக்குது. அப்படி பார்க்கவே ரொம்ப நல்ல வாசமும் சூப்பராக இருக்குங்க. அப்படியே கமகமன் இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ வந்துங்க இதில் நான் வந்து மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்குல்லங்க அதை சேர்த்துக்கலாம். மட்டன் வேக வச்ச தண்ணி, அது கூடவே வந்து 1 லிட்டர் பால், அது கூடவே 1/2 லிட்டர் வந்து தயிர் நம்ம சேர்த்துக்கிறோம். பால் வந்து நீங்கள் தேங்காய் பால் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், இல்லை பசும்பால் கூட சேர்த்துக்கலாங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க அந்த பிரியாணி. நம்ம அதுக்காக தான் வந்து பால் சேர்க்குறோம். நம்ம பிரியாணி செய்யும்போது நம்ம ரைஸ் வந்து எந்த பவுலில் எடுக்கிறோமோ அதே பவுலில் வந்து 1 பவுல் ரைஸ்க்கு வந்து 2 பவுல் வந்து தண்ணி சேர்த்துக்கணும். நாங்கள் வந்து 1 பவுல் வந்து மட்டன் வேக வச்ச தண்ணி ப்ளஸ் வந்து அந்த பால் தயிர் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் 1 பவுல் வந்து நார்மல் தண்ணி சேர்த்துருக்கோங்க. இப்போ சேர்த்ததுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ வந்து தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வந்துருங்க. லைட்டாக கொதிச்சு வந்ததுக்கப்புறம் பாருங்கள் நம்ம இப்போ அரிசி சேர்த்தாச்சு. இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம அரிசி சேர்க்கணும். இப்போ அரிசி சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இது வந்து நம்ம ஒரு 3/4 பதம் வந்து அரிசி வேகணுங்க. அது வரைக்கும் வந்து நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து தம் போட போகிறோம் இல்லையா, அதனால் ஒரு 3/4 பதத்துக்கிட்ட வந்து ஒரு வேகணும் நமக்கு அரிசி. பாருங்கள் இப்போ வந்து ஒரு 1/2 பதம் தான் வெந்திருக்கு. வந்து நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்கள் அதோட தண்ணி எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரைஸ் வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிட்டு வருங்க. இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். பாருங்கங்க கிட்டத்தட்ட வந்து நமக்கு 3/4 பதம் வந்து அரிசி வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கரெக்டாக இந்த தம் போட்டோன்னா சரியாக இருக்குங்க. இப்போ வந்து நம்ம 3/4 லிட்டர் வந்து நெய் சேர்த்துருக்கோம்ல, பேலன்ஸ் இருக்க ஒரு கொஞ்சம் நெய் வந்து நம்ம மேலே விட்டுக்கலாம். அப்போ வந்து நல்லா இன்னும் வாசமாக இருக்குங்க. இப்போ தம் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நெய் சேர்த்ததுக்கப்புறமா இதை நம்ம தம் போட்டுடலாம் மூடி வச்சுட்டு. இப்போ பாருங்கள் இது மூடி வச்சாச்சு. இப்போ நம்ம விறகடுப்பில் பண்ணுறதுனால அந்த கீழே இருக்குல்லங்க அந்த தணல் எல்லாத்தையுமே வந்து அந்த பிளேட் மேலே வந்து இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி தாங்க தம் போடணும். பார்த்திங்களா, இந்த மாதிரி நம்ம தம் போட்டு வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 1/4 மணி நேரம் இல்லை 20 நிமிஷம் போல் இருக்கணுங்க. இப்போ பாருங்கள் ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்ததுக்கப்புறமா இதில் நம்ம மறுபடியும் வந்து கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துருக்கோம். இது கூடவே வந்து நெய் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க நம்மளோட மட்டன் பிரியாணி ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ பொழுன்னு இருக்குன்னு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துருக்குன்றதை எங்களோட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கிருஷ்வா விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.